உலகமும் ஒன்று என்கிற மிகப்பெரிய உண்மையை நமக்கு உணர்த்தி சென்றது கொரோனா. நினைத்து பாருங்களேன். ஒரு கவிஞர் சொல்லுவார், மனிதா நில், மனசாட்சியை கேள், பிழையானவன் நீயே. ஊரெங்கும் கோவில் வைத்தான் உனக்காக, நீயோ உறக்கமே உன்னதம் என்றிருந்தாய். வாசலிலே மாக்கோலம் மிக அற்புதமாக அதை வணங்க சொன்னான். ஆனால் மடத்தனம் இதுவென்று மமதையில் நீ இருந்தாய். சில நாட்களிலே பெண்களை தனியாக வைத்திருக்க சொன்னான். அறிவியல் பெரிதென்று அத்தனையையும் மடமை என்றாய். வாசலிலே பானை வைத்து கால் கழுவி வர சொன்னான். கவர் போட்ட செருப்பிருக்க கழுவுவது வீணென்றாய். இந்த ஜெகத்திற்கு காரணம் ஆதி நாராயணன் என்றான். நீயோ தானாக வந்தோம் என்றாய். பெருமாளுக்கு துளசி இலை படைத்து தீர்த்தமாக குடி என்றான். குடியின் போதையில் மடியே சிறந்ததென்றாய். அம்பாளுக்கு வேப்பிலையை பிரசாதமாக தந்திட்டான். கொஞ்சமும் சிந்தையின்றி காட்டு மிராண்டி தனம் என்றாய். தலை குளித்த பெண்டிற்கு சாம்பிராணி போடென்றான். ஹேர் டிரையர் போதும் என்று வாய்க்கிழிய கேலி செய்தாய். அத்தனையும் அறிவியலே, எப்போது நீ அறிவாய்? கிருமி ஒன்றும் புதிதல்ல, எப்போதும் உள்ளதுதான். மனிதன் பண்பாட்டிலிருந்து விலக விலக அதன் பாதிப்பு அதிகமாக தெரிந்துவிடும் என்று சொல்லியிருப்பார். நினைத்து பாருங்கள், இது உண்மைதானே?